அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்த முக்கிய தகவல். செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட புதிய சிக்கல். அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இது தொடர்பான வழக்கை காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி மீது புகார் கொடுத்தவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் மீண்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அதன் விசாரணை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்து விசாரித்து வருகிறது. மேலும் அமலாக்கத்துறையின் சோதனை முடிவில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவர் மருத்துவமனையில் இருந்தாலும் அமலாக்கத்துறை மற்றும் காவல்துறையின் கண்காணிப்பிலேயே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று ஆதாரம் இருக்கிறது என அமலாக்கத்துறை தெரிவிக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அவரை கைது செய்தோம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. கைது செய்யப்பட்ட 10 மணி நேரத்திற்குள் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதற்கான ஆவணங்களை செந்தில் பாலாஜி பெற மறுத்ததற்கு ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. இது செந்தில் பாலாஜி தரப்புக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. நல்லா கவனித்துக்கோங்க. என்ன நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணுறாங்க அமலாக்கத்துறையிலிருந்து. நாங்கள் உங்கள் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்ட 10 மணி நேரத்திற்குள் அது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டதற்கான ஆவணங்களை செந்தில் பாலாஜி பெற மறுத்ததற்கு ஆதாரங்கள் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ செந்தில் பாலாஜியோ நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீதிமன்றத்துலேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சம்மன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அதை எல்லாமே வாங்க மறுத்துருக்காங்க. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மறுத்துருக்காங்க. மறுத்துட்டு தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் குண்டுகட்டாக தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பி பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்தே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏமாத்திருக்கார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஒரு மனிதரை அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கான ஆவணங்களை பார்த்திங்கன்னா கோர்ட்லேருந்து வாங்கி அவங்களோட சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. யாருமே நாங்கள் அதை வாங்க மாட்டோம் அப்படின்றதுக்கான ஆவணங்களையே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வச்சுருக்கிறதுனால இந்த கேஸ்லேருந்து கண்டிப்பாக அவங்களால பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆக முடியாத நிலைக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.